அர்ஜுன் சாதாரணமான குழந்தை கிடையாது. அவன் பிறந்ததுக்கு காரணமே நாகமணியை காப்பாத்துறதுக்காகத்தான். அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க அம்மாவுக்கு இருக்கு. நீ இந்த மாதிரி ராத்திரி பகலன்னு உழைச்சா அண்ணி மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லு. அண்ணன் தம்பிடும் போது பொறுப்புகளை சமமா பிரிச்சுக்க வேண்டாமா? அதான் நியாயம். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம சாக்கு காரணம் சொல்லிக்கிட்டு நம்ம எதிரிகளை பலி வாங்குறதுக்கு முன்ன பின்ன யோசிச்சுக்கிட்டு நிலைமை சரியில்லைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு உன்னுடைய குறிக்கோளையே நீ மறந்துகிட்டு இருக்க அமிர்தா. சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு ருத்ரா. இங்க பாரு, உன் மனசுல நீ என்ன வேணா கணக்கு போட்டுக்கோ, அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ என்னதான் கணக்கு போட்டாலும் எதுவும் நடக்க போறதில்ல. எனக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. அர்ஜுன் இந்த வீட்டு பையன், இங்கதான் இருப்பான். அவனோட வாழ்வு சாவு எல்லாம் இந்த வீட்டுல தான். இது உறுதி. அவன் மூலமா உனக்கு ஏதாவது உதவி ஏற்பட்டா அதோட முழு பலனை அனுபவிக்க போறது நான் தான், வேற யாரும் கிடையாது. சொன்னது புரிஞ்சுதா? நான் எதை மனசுல வச்சு சொன்னங்கிறத உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஏய் ருத்ரா, ருத்ரா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க. நான் சீராட்டி பாராட்டி வளர்த்த பையன்னு உன்னை ஒன்றும் பண்ணாம சும்மா விட்டுட்டேன். ஆனா இனிமேலும் நான் இப்படி சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. என் வழியில யார் குறுக்கிட்டாலும் சரி, யாரு என்னன்னு பார்க்காம நசுக்கி சாகடிச்சிருவா இந்த தமயந்தி. ஒருவேளை நீயே என் பாதையில குறுக்கிட்டாலும் உன்னோட சாவுக்கு நானே காரணமாக வேண்டியிருக்கோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஏன் எண்ணமும் ஓ எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குன்னா நீ எதுக்கா இவ்வளவு தயங்கணும்? ஒரு விரலத்தோட அமிர்தா. இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் என் மனசு இப்படி சஞ்சலப்பட நான் விடக்கூடாது. சேஷாவோட சந்தேக பார்வை என் மேல விட நான் விடவே கூடாது. என்ன நடக்குதோ நடக்கட்டும்.
சபாஷ் அமிர்தா, ஒரு வழியா மனசை தேர்த்துக்கிட்டு 3ல ஒரு விரலை நீ தேர்ந்தெடுத்துட்ட. நீ தொட்டது இந்த விரல். இந்த விரல் நான் யாரை சாகடிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தயாராயிரு. சிஷா, இப்பவாவது சொல்லு, நான் இப்ப தேர்ந்தெடுத்த அந்த ஆளு யாரு? யார சாகடிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிருக்க? அமிர்தா, அமிர்தா, சொல்லு சேஷா, யார் அது? ஏன் இப்படி மௌனமா நிக்கிற? இங்க பாரு, யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. யாராவது உள்ள வரதுக்கு முன்னாடி, இங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு முன்னாடி சொல்லிடு சேஷா. நம்ம மேல சந்தேகம் வரதுக்கு முன்னாடி சொல்லிடு சேஷா. சொல்லு, உன் மனசுல யார பலி கொடுக்க நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் சேஷா இப்படி அமைதியா நிக்கிற? சொல்லு சேஷா. நீ இப்படி சும்மா நின்னுக்கிட்டு உன்னுடைய மௌனத்தால என்ன கொல்லாத சேஷா. என் வேதனை, என்னோட வலி, இதெல்லாம் உனக்கு புரியுதல்ல? எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கும் இருக்குல்ல? அதனால்தான் நான் கேக்குறேன். சொல்லு சேஷா, யார் அது? சேஷா, அமிர்தா, சிதையா, சிதையா, என்னையா ஏயா இவ்வளவு கோவப்படுறீங்க? வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு நடந்துச்சா? ஆமா, இப்ப நான் அந்த திருவேணி கிட்ட பேசிட்டு தான் இங்க வரேன். ஓ, அம்மான்னு சொல்ற இடத்துல திரிவேணின்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்னா விஷயம் ரொம்ப முத்தி போச்சோ. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தோணுதுல்ல? ஆமா சித்தையா, நீ சொன்ன எல்லாமே உண்மைதான். இந்த ருத்ரம் ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டா அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. யார் என்ன வேணா நாடகம் ஆடிக்கிட்டோம், அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் முடிவு கட்டுறேன். அந்த நாகராணியும் நாகமணியும் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சே தீருவேன். நீங்க சபதம் எடுக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா அதை எப்படி பண்ணுவீங்க? மகா சர்ப்ப யாகம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? மகா சர்ப்ப யாகம்னா சர்ப்ப குலமே நாசமாயிடும்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு நாசத்துக்காக யாகம் ஏன் செய்றீங்க? ஆமா சித்தையா, இதுக்கு மேல அந்த யாகத்தை செஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கு. அந்த நாகராணி இதுவரைக்கும் தலைமறைவாய் இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது சித்தையா. அவ எங்க இருந்தாலும் இந்த ருத்ரன் கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். இருந்தாலும் தயவு செஞ்சு இழுக்காத சித்தையா. இன்னும் 2 நாளுக்குள்ள அந்த நாகராணி, அந்த நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த ருத்ரன் நிச்சயமா அதை கண்டுபிடிச்சே தீர்வான். இது சத்தியம், சத்தியம். அப்படி கண்டுபிடிக்கலன்னா ருத்ரனே இல்ல இல்ல இல்ல. தப்பி தவறி இந்த முயற்சியில ஒருவேளை நான் தோத்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர
தோல்வியை மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இந்த ருத்ரனோட ஆவேசத்தை பார்க்கும்போது நாகமணிக்காக என்ன வேணா செய்வாங்கிறது தெள்ள தெளிவா புரியுது. ஆனா சாட்சாத் அந்த சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிற நாகமணிய இவ எப்படியாவது தன்வசப்படுத்திப்பாங்கிறத என்னால நம்ப முடியல. அதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டேன். நாகமணி என்னைக்கா இருந்தாலும் இந்த தட்சக வம்சத்தோட சொத்து மட்டும்தான். இதுக்கு நடுவில் யாரு வந்தாலும் அவங்களை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாகராணிய வசப்படுத்துற வித்தை இவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாகராணி இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர வரைக்கும் இவங்கிட்ட நல்லவனாவே நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் எனக்கு நல்லது. அந்த நாகராணி செத்துட்டான்னா சிவலிங்கத்துக்குள்ள இருக்கிற நாகமணியை வெளியே எடுத்து எப்படி அதை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுன்னு நிதானமா தெளிவா யோசிக்க முடியும். அர்ஜுன், என்னடா இது? உன் லிஸ்ட்ல ஆளுங்க கம்மியா இருக்காங்க. அதுவும் இல்லாம உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரோட நேம் கூட இதுல இல்ல. கூப்பிடணும், பட் நிறைய பேரோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் டச்லயே இல்ல. சோ எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? அதான் இப்பெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல பாரு, கிடைச்சிடும். சிம்பிள். ஓ ஆமா இல்ல, எனக்கு எந்த யோசனை வரவே இல்லை. சரி, அப்படியே பண்றேன். அர்ஜுன், மயூரி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நாளைக்கு எனக்கு பர்த்டே இல்லையா? ஸோ யாரெல்லாம் கூப்பிடணும்னு நானும் மயூரி சேர்ந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். நல்ல காரியம் தாண்டா பண்றீங்க. அது சரி, நாளைக்கு என்னென்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கீங்க? அத நான் சொல்றேன் பாட்டி. நாளைக்கு கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அர்ஜுனை பத்தி நம்ம எல்லாரும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோன்றதுக்கு ஒரு சின்ன கேம். அர்ஜுனை பத்தின சர்ப்ரைஸ் விஷயங்களை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாட்டு, டான்ஸ். எப்படி இருக்கு? ஓஹோ, அப்படின்னா எல்லாம் ஓ ராஜ்யம் தானா? ஆமா பாட்டி, பாட்டுக்கு இவதான் கோஆர்டினேட்டர். போதும் சும்மாரு. அர்ஜுன், எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா, உன்னை கேட்கலாமா? என்ன பாட்டி? ஒன்னும் இல்ல, நாளையோடு உனக்கு 25 வயசு முடியுது. இது உன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டம். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணா, நானும் நீயும் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் ஆசையை நிறைவேற்றுவேல்ல? பாட்டி, நீங்க கூப்பிட்டு நான் கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேனா? கண்டிப்பா போலாம். எந்த கோவிலுக்கு போகணும் பாட்டி? நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் இல்லப்பா, பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு கோயில். வாவ், அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்குமே. பர்த்டே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அவுட்டிங் போன மாதிரியே இருக்கும். பாட்டி, அமிர்தமே கூட்டிட்டு போலாமா? சந்தோஷப்படுவாங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கோயிலுக்கு நாம 2 பேர் தான் போகணும். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? அமிர்தா படத்துல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. இத பாரு, நீயும் அவளும் எப்ப பார்த்தாலும் கோயில் அங்க இங்கன்னு போயிட்டு தான் இருக்கீங்க. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள். என் செல்ல பேரனோட நான் மட்டும் தனியா கோயிலுக்கு போகணுங்கிறது என்னோட ஆசை. அது தப்பா? ஆமாடா.
பாவம் என்னைக்கும் இல்லாம பாட்டி இந்த அளவுக்கு கேக்குறாங்க. போயிட்டு வாயேன், ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். ஆ, சரி பாட்டி, உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்க போறேன்? நாளைக்கு நானும் நீங்களும் 2 பேரும் போலாம், சரியா? மயூரி, கொஞ்சம் வெளியே வா, வேலை இருக்கு. சந்தோஷமா? சொல்லவே கூடாது, சரியா? ச்சே, இந்த சேஷாவோட நடவடிக்கை நாளுக்கு நாள் ரொம்ப கொடுமையாயிட்டு இருக்கு. என்னங்க அமிர்தா, திரும்பவும் என்ன சிந்தனையில மூழ்கி போயிட்டீங்க? நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். வர வர நீங்க என்ன ரொம்பவே இக்னோர் பண்றீங்க, போங்க. அது அப்படிலாம் இல்ல, அது இதுன்னு ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். அது இதா? என்னங்க அது? ஓ, புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? அதான், நாளைக்கு எனக்கு பர்த்டே இல்லையா, என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப சொல்லுங்க, என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஆமாங்க, என்ன மறந்துட்டீங்களா? இந்த காலங்கிறது உசேன் போல்ட் ஸ்பீடு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்குங்க. போன வருஷம் என் பர்த்டேக்கு நீங்க வரேன்னு சொல்லிட்டு என்னை காக்க வச்சு வெறுப்பேத்திட்டு கடைசியில வந்தீங்களே, என்ன ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஓஹோ, ஞாபகம் இருந்தும் ஞாபகம் இல்லாத மாதிரி நாடகம் ஆடினா நான் விட்டுருவேனா? சரி, என் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? பாருங்க அமிர்தா, அன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்களோ கூட எனக்கு ஞாபகம் இருக்குங்க. பாத்தீங்களா, உங்களை பத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் கூட நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன்னு. ஏங்க, திரும்பவும் ஏதோ ஒரு யோசனையில மூழ்கி போயிட்டீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன், நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு தெரியுங்க, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு நல்லாவே தெரியுங்க. என் செல்ல மனைவி எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்கிற ஒரே ஒரு காரணம் போதுங்க, நான் எப்போ அலர்ட்டா எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா எச்சரிக்கையா இருப்பேங்க.